ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான மேரி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தில் சொல்லப்பட்ட சில நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா காஸ்பல் ஆஃப் ஜேம்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலி எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு படமா எப்படி வந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். படத்துடைய ஆரம்பத்தில் மேரி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் விரதத்தில் இருக்காரு. தேவதூதனான கேப்ரியல் பார்த்தீங்கன்னா இவருக்கு காட்சி அளித்து உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், ஆனா அந்த குழந்தையோட வாழ்க்கையை கடவுளுடைய வேலைகளை செய்யறதுக்காகவே அர்ப்பணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி மேரி வளர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களை தேவாலயத்துல சேர்க்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஜோசப் அப்படிங்கிறவர் ஒரு நதிக்கரை ஓரமா மேரிய பாக்குறாரு. பார்த்ததுமே இவருக்கு அவங்கள பிடிச்சு போக அவங்கள பெண் கேட்டு அவங்களோட வீட்டுக்கே போறாரு. மேரியுடைய அப்பா அதுக்கு முதல்ல மறுத்தாலுமே கேப்ரியல் மூலமா தான் ஜோசப் மேரிய சந்திச்சார் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு சம்மதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கும் நிச்சயம் செஞ்சு வைக்கிறாரு. திருமணத்துக்கு முன்னாடியே கடவுளுடைய அருளால ஜீசஸ் தன்னுடைய வயிற்றுல சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தெரிஞ்சதுமே மேரி தேவாலயத்திலிருந்து நீக்கப்பட்டு ஊர் மக்களுடைய அவசொல்லுக்கு ஆளாகிறாங்க. மேரிக்கு பிறக்க போற குழந்தை தான் யூதர்கள் ஆட்சி செய்ய போற அடுத்த அரசன் அப்படின்ற ப்ராஃபஸி தெரிஞ்சதும் யூதர்களை ஆண்டுட்டு இருக்க ரொமானிய அரசனான ஹெரோட் பாத்தீங்கன்னா தன்னுடைய படையை அனுப்பி வச்சு பல்தசார்ல பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாத்தையுமே கொண்டுடணும் அப்படின்ற மாதிரி ஆணையிடுறான். அது எல்லாத்தையும் கடந்து மேரி எப்படி ஜீசஸை பெத்தெடுத்தாங்க, அவங்களை அசிங்கப்படுத்தின அதே ஊர்லயும் தேவாலயத்திலயும் அவங்களோட மதிப்பு எப்படி கூடுச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேரியோட ஆங்கிள் இருந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேரி ரோல்ல நோவா கோஹன் நடிச்சிருப்பாங்க. அவங்க பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே சூட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆண்டனி ஹாப்கின்ஸ் இந்த படத்துல கிங் ஹெராட் அப்படின்ற ரோல்ல வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த ரோல் வந்து ஒரு கேக் வாக் மாதிரி. இந்த படத்துல நிறைய ப்ரூட்டலான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நக்கலா ஒரு கிண்டல் அடிக்கிறதும் ஒரு கோல்ட் பிளேடடான ஆர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேஷுவலா கொடுக்குற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலுமே அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி இந்த படத்துல யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா புதுசா எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி மேரி பத்தி என்ன தெரியுமோ அதே விஷயங்கள் தான் வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே கொண்டு போவாங்க. இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த படத்துல சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய ஸ்டோரியை பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி அப்படின்றதுனால கதையில பெருசா சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. இருந்தாலுமே கேரக்டர்ஸ் வந்து கனெக்டபிளா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய இறுதியில அந்த குழந்தை எப்படியாவது இவங்க காப்பாத்திடணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் பில்டிங் ஆடியன்ஸ்க்கு இருக்காது. அதுதான் இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். இதே கதைக்களத்தை 2006 நேட்டிவிட்டி ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டை ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல ஜீசஸ் பிறக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ தரிசனம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் அந்த படத்துல இருந்துச்சு. அது இந்த படத்துல மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்ல. சோ நீங்க இந்த கதையை தமிழ் டப்பிங்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. இதே ஸ்டோரியை பெட்டரா சொன்ன ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேட்டிவிட்டி ஸ்டோரி படத்தை பாருங்க. அது இந்த படத்தை விட நல்லாவே இருக்கும். கேப்ரியல் லூசிஃபர் இவங்க ரெண்டு பேர் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். அவர் தேவதூதர் அப்படின்னு சொன்னா தேவதூதரே நம்ப மாட்டாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். சோ பெட்டரான ஒரு கேஸ்டிங் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பேசிங் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் வரைக்குமே நிறைய போர்ஷன் வந்து டிராக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடல்ட் இல்ல, இருந்தாலுமே பிளட் வயலன்ஸ் அதிகமாவே இருக்கு. ஒரு மேரி மாதாவுடைய கதையை சொல்லும் போது கூட அதுல பிளட் வயலன்ஸ் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. சோ கிட்ஸோட பார்க்காதீங்க, மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மேரி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.